25 வயசு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. இந்த வயசுல நீ எடுக்கிற முடிவுகள் உன் வாழ்க்கையை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் அல்லது வாழ்நாளே போராட்டமாக்கும். நீங்க இப்போ இருக்கும் நிலை இதுதான் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ண போகுது. ஆனா ஒரு கேள்வி, நீ சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லனா லேட் ஆகும். ஒன்று நேரத்தை வீணாக்குவது 25 வயசு. இந்த ஒரு வயசுதான் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லப்படுவது. இந்த வயசுல நீ என்ன செய்கிறாய், எந்த பழக்கத்தை உருவாக்குகிறாய், எந்த முடிவுகளை எடுக்கிறாய், அதுதான் உன் வாழ்க்கையை 30, 40, 50 வயசுகளுக்கு தீர்மானிக்கப் போகுது. ஆனா இந்த வயசுல பல பேர் ஒரு பெரிய தவறை செய்கிறாங்க. நேரத்தை வீணாக்குறது. நேரம் என்றால் என்ன? நேரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுதான் வாழ்க்கை. நீ தினமும் 24 மணி நேரம் கிடைக்கிறது. அதுல நீ எதை செய்கிறாய், அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ₹1 போனால் திரும்ப சம்பாதிக்கலாம். ஒரு நண்பன் போனால் மற்றொருத்தரை சந்திக்கலாம். ஆனா ஒரு நிமிடம் போனால் அது திரும்ப வராது. இப்போ உலகம் எப்படி இருக்கு? மொபைல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சொல்லுவாய், நான் ஜஸ்ட் 5 நிமிஷம்தான் ஸ்க்ரோல் பண்றேன். ஆனா உண்மை என்ன? அந்த 5 நிமிஷம் 30 நிமிஷமாக மாறும். அப்புறம் 1 மணி நேரமாக மாறும். முடிவில் 3 மணி நேரம் போயிருக்கும். ஒரு நாள் கணக்கு பார்ப்போம். நீ தினமும் 3 மணி நேரம் வீணாகிறா. ஒரு வாரத்துக்கு 21 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 90 மணி நேரம், ஒரு வருடத்துக்கு 1000 மணி நேரம். 1000 மணி நேரம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு புதிய ஸ்கில் மாஸ்டர் ஆகலாம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், ஒரு பாடி பில்ட் பண்ணலாம். ஆனா நீ என்ன பண்ற? ரீல்ஸ் பார்த்தேன், டைம் பாஸ் பண்ணிட்டேன். நேரம் வீணாக்குறதின் விளைவு இப்போ உனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும். 30 வயசு வந்ததும் நீ சொல்வாய், என்னடா நான் 25 வயசுல என்ன பண்ணேன்? வருத்தமா இருக்கும். அதுதான் வர்ஸ்ட் ஃபீலிங். மைண்ட் எப்படி உன்னை ஏமாற்றும்? உன் பிரெயின் என்ன சொல்லும் தெரியுமா? இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இது லாஸ்ட் டைம் தான். இது எல்லாம் போய் அந்த நாளைக்கு ஒருபோதும் வராது. ஒரு உண்மை கதை. ஒரு பையன் இருந்தான். அவன் தினமும் என்ன பண்ணுவான் தெரியுமா? காலை எழுந்ததும் ஃபோன், இரவு படுக்கும் வரை ஃபோன். அவனுக்கு ட்ரீம்ஸ் இருந்தது, ஆனா ஆக்ஷன் இல்லை. 5 வருடம் கழித்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னேறிட்டாங்க. அவன் இன்னும் அதே இடத்துல. ஏன்? அவன் நேரத்தை வீணாக்கினான். மற்றொரு பையன், அவனும் 25 வயசுதான். ஆனா அவன் என்ன பண்ணான்? காலை 5 மணிக்கு எழுந்தான். தினமும் 2 மணி நேரம் ஸ்கில் கற்றான். நேரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணான். 3 வருடம் கழித்து அவன் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எப்படி சேஞ்ச் ஆகலாம்? டைம் டேபிள் உருவாக்கு. உன் நாள் எப்படி இருக்கணும் என்று பிளான் பண்ணு. மொபைல் லிமிட் வை. 1 மணி நேரம் மட்டும் சோஷியல் மீடியா. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட். காலை நேரம்தான் பவர் டைம். டெய்லி ஒரு ஸ்கில் தினமும் கற்றுக்கோ. ட்ராக் யோர் டைம். உன் நேரம் எங்கே போகுது என்று கவனிக்க. நேரத்தை மதிச்சவனுக்கு வாழ்க்கை மதிப்பு கொடுக்கும். நீ இப்போ எடுக்க வேண்டிய முடிவு, இன்னும் நீ டைம் வேஸ்ட் பண்ணுவியா இல்லனா லைஃப் பில்ட் பண்ணுவியா? இதுதான் டர்னிங் பாயிண்ட். டைம் பாஸ் பண்றவன் லைஃப் பாஸ் ஆகிடுவான். நேரம் உன்னை காத்திருக்காது. இரண்டாவது, பணத்தை மதிக்காதது. 25 வயசு. இந்த வயசுல முதல் சேலரி கிடைக்கும்போது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உன் வாழ்க்கையின் முதல் ஃபைனான்சியல் ஃபவுண்டேஷன். ஆனா பல பேரு அந்த ஃபவுண்டேஷனை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. முதல் சேலரி வந்ததும் பெரும்பாலும் என்ன நடக்கும்? ட்ரீட் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செலவு பண்ணணும், ஆன்லைன் ஷாப்பிங்,
புதிய போன், புதிய ட்ரெஸ். இந்த சந்தோஷம் தவறில்லை. ஆனா முழு சம்பளத்தையும் இப்படி செலவு பண்றது தான் பிரச்சனை. அது ஒரு ஹேபிட் ஆகிவிட்டா வாழ்க்கை முழுக்க அதே மாதிரி தான் போகும். உண்மை என்ன? நீ சம்பாதிக்கிறதால நீ பணக்காரன் ஆக மாட்டே. நீ சேமிக்கிறதால தான் பணக்காரன் ஆகுவே. இந்த ஒரு வரியை வாழ்க்கை முழுக்க நினைவில் வை. ஏன் பணத்தை மதிக்க மாட்டோம்? பல பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கும். இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம், பிறகு சேவ் பண்ணலாம், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா வாழ்க்கை இப்படித்தான் வேலை செய்யாது. பிறகு என்று போஸ்ட்போன் பண்றவங்க எப்போவும் சேவ் பண்ண மாட்டாங்க. சேலரி டிராப், மாதந்தோறும் சிக்கல் சம்பளம் வந்ததும் வீட்டு வாடகை, EMI, சாப்பாடு, ஷாப்பிங், மாதம் முடிவில் பேலன்ஸ் என்ன? 0. அடுத்த மாதம் மீண்டும் அதே சைக்கிள். இந்த சைக்கிள் தான் டேஞ்சரஸ். 5 வருடம் கழித்து என்ன ஆகும்? நீ நல்ல சேலரி வாங்கினாலும் 5 வருடம் கழித்து உன்னிடம் சேவிங்ஸ் இல்லைனா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் போயிட்டுச்சு. அதுதான் பெயின்ஃபுல் ரியாலிட்டி. ₹1 மதிப்பு பல பேர் சின்ன அமௌண்ட்டை இக்னோர் பண்ணுவாங்க. இது சின்ன அமௌண்ட் தான் என்று. ஆனா பெரிய அமௌண்ட்களும் சின்ன அமௌண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ₹1 சேமிப்பு ₹100 ஆகும், 1000 ஆகும், பின்னர் லட்சமாகும். இதுதான் growth. சேவ் பண்ணாமல் இருப்பது, மாதம் முடிந்த பிறகு சேவ் பண்ணுவேன் என்று சொல்லுவது தவறு. கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்துவது, ஸ்வைப் பண்றது ஈஸி, ஆனா பே பண்றது கடினம். தேவையில்லாத செலவு, ஆஃபர் பார்த்து வாங்கிறது, தேவையில்லாததை வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாதது. பணம் பேங்க்ல மட்டும் இருந்தா வளராது. ஃபைனான்ஷியல் நாலேஜ் இல்லாதது. இது யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை, நீயே கற்றுக்கொள்ளணும். சம்பளம் வந்ததும் முதலில் சேவ் பண்ணு, மீதியை செலவு பண்ணு. பல பேர் இதை ரிவர்ஸா பண்றாங்க. அதனால தான் அவர்கள் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பணம் பேங்க்ல இருந்தா சேஃப், ஆனா growth ஸ்லோ. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாதான் மணி க்ரோ ஆகும். லாங் டேர்ம்ல அது பெரிய மாற்றம் தரும். வாழ்க்கை அன்பிரடிக்டபிள். ஜாப் போயிடலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம். அதனால மினிமம் 6 மாத செலவுக்கான பணம் சேவ் வை. அதுதான் சேஃப்டி. பூர் என்ன பண்ணுவான்? சம்பாதித்ததை செலவு பண்ணுவான். ரிச் என்ன பண்ணுவான்? சம்பாதித்ததை இன்வெஸ்ட் பண்ணுவான். இதுதான் பெரிய வித்தியாசம். இன்கம் அதிகமா இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைனா பணம் தங்காது. சின்ன இன்கம் இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தா வெல்த் பில்ட் ஆகும். உன் செலவுகளை எழுத ஆரம்பிக்க, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் எங்கே மணி போகுது அப்படின்று உனக்கு தெரியும். அதிலிருந்து நீ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கலாம். மணியை மதிச்சாதான் அது உன்னிடம் தங்கும். சேவ் பண்ணாதவன் எப்போதும் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சேவிங்ல தான் ஆரம்பிக்குது. 25 வயசு, இதுதான் உன் ஃபைனான்ஷியல் லைஃப் ஆரம்பம். இப்போ நீ எடுக்கிற முடிவு உன்னை ஸ்டேபிள் ஆக்கலாம் அல்லது ஸ்ட்ரகிள்ல வைக்கலாம். லேட் ஆகும் முன் பணத்தை மதிக்க கற்றுக்கொள். 3வது ஸ்கில்ஸ் இல்லாம வாழ்றது. 25 வயசு. இந்த வயசுல நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? அது மணி இல்ல, அது ஸ்கில். ஸ்கில் என்றால் என்ன? ஸ்கில் என்பது ஒரு சர்டிஃபிகேட் இல்ல, ஒரு டிகிரி கூட இல்ல. ஸ்கில் என்பது நீ ஒரு வேலை செய்யும் திறன், நீ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் திறன், நீ வேல்யூ கிரியேட் பண்ணும் திறன். டிகிரி வர்சஸ் ஸ்கில். நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது? டிகிரி இருந்தா வாழ்க்கை செட் ஆகிடும். ஆனா இப்போ உலகம் எப்படி இருக்கு? டிகிரி இருந்தாலும் ஜாப் கிடைக்கல. ஸ்கில் இருந்தா வாய்ப்பு வந்து தேடும். உண்மை நிலை, பல பேரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, MPA படிக்கிறாங்க. ஆனா அவர்களிடம் ஒரு பிராக்டிக்கல் ஸ்கில் கூட இல்லை. அதனால என்ன ஆகுது?
இன்டர்வியூ போறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஏன்? அவர்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆனா ஸ்கில் இல்லை. ஸ்கில் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ ஒரு கம்பெனியில வேலைக்கு போற, அங்க உன்னிடம் கேட்பாங்க, நீ என்ன செய்ய முடியும்? அப்போ நீ சொல்ல முடியலனா, அதுதான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். ஸ்கில் இருந்தா என்ன ஆகும்? ஸ்கில் இருந்தா நீ வேலை தேட வேண்டியதில்லை, வேலை உன்னை தேடும். நீ சம்பளம் கேட்டுக்கொள்ள வேண்டியதில்லை, நீ சொன்ன அமௌண்ட்டுக்கு கம்பெனி ரெடி ஆகும். எந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ளலாம்? இப்போ உலகத்தில் டிமாண்ட் இருக்கும் ஸ்கில்ஸ்: கம்யூனிகேஷன் ஸ்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங் ஸ்லாஷ் ப்ரோக்ராமிங், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், சேல்ஸ் ஸ்கில். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு பெரிய தவறு பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது எனக்கு முடியாது, பிறகு பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகள் தான் வாழ்க்கையை ஸ்லோவா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும். லேர்னிங் எப்படி ஆரம்பிக்கலாம்? இன்டர்நெட் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்கிறது. ஆனா ப்ராப்ளம் என்ன? கன்சிஸ்டன்சி இல்லை. 1 மணி நேரம் ரூல். நீ தினமும் 1 மணி நேரம் ஸ்கில் கற்றுக்கொண்டால் 1 வருடத்தில் 365 மணி நேரம். அது உன்னை ஆவரேஜிலிருந்து அபவ் ஆவரேஜ் ஆக்கும். ஒரு உண்மை கதை: ஒரு சாதாரண பையன் காலேஜ் முடிச்சு வீட்டில் இருந்தான், ஜாப் கிடைக்கவில்லை. அவன் என்ன பண்ணான்? டெய்லி 2 மணி நேரம் கோடிங் கற்றுக்கொண்டான். 6 மாசம் கழித்து ஸ்மால் ஜாப் கிடைத்தது. 2 வருடம் கழித்து ஹை சேலரி ஜாப். அவன் வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. ஸ்கில் இல்லாதவன் எப்படி இருப்பான்? டைம் பாஸ் பண்ணுவான், ப்ளேம் பண்ணுவான், எக்ஸ்கியூஸ் சொல்லுவான், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று சொல்லுவான். ஸ்கில் உள்ளவன் எப்படி இருப்பான்? லேர்ன் பண்ணுவான், இம்ப்ரூவ் பண்ணுவான், ஆக்ஷன் எடுப்பான், நான் சான்ஸ் கிரியேட் பண்ணுவேன் என்று நினைப்பான். கம்ஃபர்ட் ஜோன் டேஞ்சர். ஸ்கில் கற்றுக்கொள்ளும் போது இனிஷியலா கஷ்டம் இருக்கும், அது நார்மல். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க? அந்த டிஸ்கம்ஃபர்ட் அவாய்ட் பண்றாங்க. அதனால அவர்கள் growth இல்லை. பிராக்டிஸ் தான் முக்கியம். ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ள தியரி மட்டும் போதாது, பிராக்டிஸ் செய்ய வேண்டும். டெய்லி பிராக்டிஸ் தான் மாஸ்டரி தரும். 5 வருடம் டிஃபரன்ஸ் இப்போ இருந்து 5 வருடம் கழித்து ஸ்கில் இல்லாதவன் அதே சேலரி, அதே லைஃப், அதே ஸ்ட்ரகிள். ஸ்கில் உள்ளவன் ஹையர் இன்கம், பெட்டர் லைஃப், மோர் ரெஸ்பெக்ட், செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீ வாங்குற ஃபோன் வேல்யூ குறையும், நீ வாங்குற ட்ரெஸ் வேல்யூ குறையும். ஆனா நீ கற்றுக்கொள்ளும் ஸ்கில் வேல்யூ அதிகரிக்கும். மைண்ட் செட் சேஞ்ச். என்ன கிடைக்கும் என்று கேட்காதே, நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று கேள். டிசிப்ளின் முக்கியம். ஸ்கில் கற்றுக்கொள்ள டெய்லி டைம் அலோகேட் பண்ணு, டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணு, ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணு. கன்சிஸ்டன்சி தான் சக்சஸ். நீ இப்போ செய்ய வேண்டியது ஒரு ஸ்கில் சூஸ் பண்ணு, அதை 6 மாதம் சீரியஸ்லி லேர்ன் பண்ணு. ரிசல்ட் கண்டிப்பா வரும். நினைவில் வைக்க வேண்டிய வரிகள்: ஸ்கில் இல்லாதவன் சர்வைவலுக்கு போராடுவான், ஸ்கில் உள்ளவன் சக்சஸ்க்கு வேலை செய்வான். லேர்னிங் நிறுத்தினா growth நிற்கும். முடிவு: 25 வயசு. இந்த வயசுல ஸ்கில் கற்றுக்கொண்டா உன் ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். ஸ்கில் இல்லாமல் இருந்தா நீ எப்போதும் டிபெண்டாகவே இருப்பாய். லேட் ஆகும் முன் இப்போதே ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்.